நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 284 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். தாட்டீஷுதே விஹகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜாக ஸ்வஸ்வாதிகார மகிமாதிகமர்த்தயந்தே ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இது வெங்கடேஷ சுப்பிரபாதத்தில் இருக்கிற அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தால் ஹே பிரபோ ஸ்ரீனிவாசனே, ரம்யமான காலை பொழுது வந்துடுத்து, தயவுசெய்து துயில் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி, நீ துயில் எழுந்துக்கிறதுக்காக யாரெல்லாம் தெரியுமா வெயிட் பண்ணுறா? விஹகராஜனான கருடன், மிருகங்களின் ராஜாவான சிங்கம், நாகங்களின் ராஜாவான ஆதிசேஷன், கஜங்களின் ராஜாவான ஐராவதம், ஹயங்களின் ராஜாவான உச்சைஸ்ரவசுங்கிற குதிரை, இத்தனை பேரும் வெயிட் பண்ணுறா. இவ அத்தனை பேருக்கும் உன்னுடைய திருக்கண்களால் கட்டாட்சி பண்ணிட்டு அவாவால் அடுத்து வேலைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி பெருமாளை சுப்பிரபாதம் பாடி எழுப்புற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம். இதன் மூலம் என்ன தெரியறதுன்னா, பெருமாளுக்கு விதவிதமான வாகனங்கள் உண்டுன்னு தெரியறது. இந்த வாகனங்கள் பிரம்மோற்சவ காலங்களில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றாக வரும். அந்த ஒவ்வொரு வாகனத்திலையும் பெருமாள் ஆரோகணித்து மாட வீதியெலாம் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஆனால் இது எல்லா வாகனமும் சேர்ந்து ஒரே நாள்லேயே வந்தால் எப்படி இருக்கும்? அத்தனை வாகனங்களும் வரிசையாக காலையிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் கிடுகிடுன்னு பெருமாள் ஒருத்தர் ஒரு வாகனம் மாற்றி இன்னொரு வாகனம் மாறி இன்னொரு வாகனம் மாதிரி ஏறி 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 வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு உற்சவம் பார்க்கணும்னு நினச்சேன்னா அது இன்றைய நாளில் திருமலையில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் ரதசப்தமி உற்சவம். இதற்கு ஆர்ஷ பிரம்மோற்சவம்னு சொல்லுவா. கிட்டத்தட்ட ஒரு மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மோற்சவத்தின் பொழுது பெருமாள் எந்தெந்த வாகனங்களில் வருவாரோ அநேகமாக அதில் முக்காவாசி வாகனங்களில் முக்கியமான வாகனங்கள் அத்தனையிலையும் இன்றைக்கு ஒரே நாள்லேயே பெருமாள் காட்சி கொடுப்பார். அதுதான் இன்றைய நாளுடைய விசேஷம் திருமலையில். முதல்ல ரதசப்தமினா என்னன்னு பார்ப்போம். அதாவது ரதம்னா தேர், சப்தமி அப்படின்னா அது 7வது திதி. அதாவது அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் பல திதிகள் வரும். பிரதமை, த்விதியை, திருதியை அப்படின்னு சொல்லி பல திதிகள் இருக்குது. சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிரையில் திதிகள் இருக்குது. அதில் இது சுக்லபக்ஷம் வளர்பிறையில் 7வது திதி தை மாதத்தில், அந்த 7வது திதியான சப்தமி திதிக்கு, இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சப்தமி திதிக்கு ரதசப்தமி அப்படின்னு பெயர். இந்த நாளில் தான் சூரிய பகவான் என்ன பண்ணுவார், தன்னுடைய தெற்கு திக்கு பயணத்தை விலக்கி வடக்கு திக்கை நோக்கி ரதத்தை செலுத்துவார். சூரியனுக்கு ரதமா? ஆமாம், ரொம்ப அழகான ஒரு ரதம் சூரியனுக்கு இருக்குது. பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அப்படின்னு தான் நம்ம சூரியனை கூப்பிடுறோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு நேர பார்க்கக்கூடிய கடவுள் அவர் தான். அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக. பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு பிரத்யக்ஷமாக ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவார், சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ காலையில் பொழுது விடியறது, சாயங்காலம் ஆச்சுன்னா அஸ்தமனம் மாறுதில்ல, அதில் உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் சூரிய பகவான் தன்னுடைய தேரில் ஏறி போகிறதாக சாஸ்திரம் சொல்கிறது. அவருடைய தேர் ரொம்ப அழகான ஒரு தேர். அந்த தேருக்கு 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அந்த தேருக்கு ஒரே சக்கரம்தான்.
அந்த சக்கரத்தினுடைய அந்த அந்த உள்ள சொல்லியிருக்க கட்டையெல்லாம் எந்த பக்கம் இருக்குது, அதெல்லாம் வந்து அச்சாணியில் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கலாம் ரொம்ப விஸ்தாரமாக பாகவதம், விஷ்ணு புராணம் எல்லாத்துலேயும் காணப்படுறது. அதுக்குள்ள நான் இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக போல. ஆனால் இந்த சூரியனுடைய தேருக்கு 7 குதிரைகள், அந்த 7 குதிரைகளையும் தாங்கி அந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து அந்த தேரை செலுத்துகிறவர் அருணன் அப்படிங்கிறவர். அருணன் தான் சூரியனுடைய தேரோட்டி. அருணன் நல்லா சக்கச்சவேன்னு இருப்பாராம். அதனால தான் நம்ம காலையில் சூரிய உதயம் ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, பார்க்கணும். இப்போ பாதி பேர் சூரிய உதயம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் தப்பு தான், அதெல்லாம் மாற்றிக்கணும். நம்ம சூரிய உதயத்தும் பொழுது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு செக்கச்சவேன்னு தான் தெரியும் சூரியன். ஏன் அப்படின்னா, இப்போ தேரை ஒருத்தர் ஓட்டின்னு வராருன்னா அந்த ஓட்டுறவர் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிவார். அப்புறம் தான் தேருக்கு பின்னாடி உட்காந்துருக்கவர் கண்ணுக்கு தெரிவார். இப்போ நம்ம தேருக்கு கூட போகிறவங்க காருன்னு வச்சுக்கோங்க, காரில் 2 பேர் போகிறான்னு வச்சுக்கோங்க, முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னா முன்னாடி ஓட்டுறவர் தானே ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிவார். அந்த மாதிரி அருணன் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிவார். அவர் தான் நல்லா செக்கச்சவேன்னு இருக்கிற நிறமா அருணனுக்கு. அதனால தான் சூரியன் காலையில் செக்கச்சவேன்னு தெரியறது. அதுக்கு தான் அருணோதயம் அப்படின்னு சொல்லுவா. அருணோதயம் ஆனதுக்கப்புறம் தான் சூரியோதயமே ஆகும். அப்படி இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறார், நித்தியம் சஞ்சாரம் பண்ணுறார். சூரியன் இல்லாட்டா இந்த லோகத்தில் ஒன்றுமே நடக்காது. ஒரு சாதாரண செடி அது வந்து தன்னுடைய உணவை தானே பண்ணிக்கும். இதனால தான் சூரியனுடைய கிரணங்களால். நாம் வாழ்வது அத்தனையுமே சூரியனுடைய கிரணங்களால் தான். சூரிய கிரணங்கள் இல்லாட்டா இந்த லோகமே ஸ்தம்பிச்சு போயிடும். புழு பூச்சியிலேருந்து எதுவுமே உயிரே தங்காது. வாட்டர் டேபிள், அதாவது தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி திருப்பி மழையாக வந்து எல்லாமே சூரியனால் தான். திவாகரன்னு பேர். அந்த சூரியனுடைய அனுகிரகத்தால் தான் மொத்த லோகமே, ஏன் 14 லோகங்களுமே நல்லா நடக்கிறது. அந்த சூரியன் என்ன பண்ணுவார், இன்றைக்கு தெற்கு திக்கிலேருந்து தன்னுடைய ரதத்தை திருப்பி வடக்கு திக்கை நோக்கி செலுத்துவார். அந்த நாளைத்தான் நாம் ரதசப்தமி அப்படின்னு கொண்டாடுறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா, கஷ்யபருக்கும் அதிதிக்கும் சூரிய பகவான் மகனாக பிறந்தார். அந்த அவருடைய பிறந்த நாள் இன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறான். சரி சுவாமி, இப்போ சூரியன் ரதசப்தமி புரிஞ்சது. இதுக்கும் திருமலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயோபு திருதசங்க சக்கரஹ சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்லி அழகான ஸ்லோகங்கள். நாம் நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்கள். எல்லாரும் சொல்லலாம். இதை ஆண் பெண் யாரும் பாரபட்சம் பார்க்காம அத்தனை பேரை சொல்லலாம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணக, அதாவது சூரிய மண்டலத்தில் மத்தியில் அமர்ந்துருக்கிற நாராயணனை நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சூரிய மண்டலத்தினுடைய மத்தியில் சென்டராக அமர்ந்துருப்பவர் சூரிய நாராயணன் அப்படிங்கிற பெருமாள். ஸோ சூரியன்னு பார்த்தாலுமே சூரியனுக்குள்ளே இருக்கிற தேவதை யாருன்னா சூரிய நாராயணன் அப்படிங்கிற பெருமாள். அவர் தான் நமக்கு அங்கேருந்து அருள் புரிகிறார். அதனால் இந்த அழகான விசேஷம் இருக்கே இந்த ரதசப்தமிங்கிறது, அதை வந்து பெருமாள் காட்டுறார். இந்த பேர் சூரியனுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா, எல்லா கோவில்கள்லேயும் இன்றைக்கு காலங்கார்த்தால சூரிய உதயத்தின் பொழுது சூரிய பிரபை வாகனத்தில் பெருமாள் ஏழுவர். எல்லா பெருமாள் கோவிலையும் நடக்கும். அநேகமாக ஒரு பெரிய சூரிய பிரபை இருக்கும். அந்த சூரிய பிரபையினுடைய மத்தியில் சவித்ருமண்டல மத்தியவர்த்தின்னு சொல்கிற மாதிரி நடுவில் பெருமாள் ஏழுவர். இது எல்லா கோவில்கள்லையும் நடக்கும். ஆனால் நாம் இப்பொழுது பார்ப்பதோ திருமலை. திருமலையில் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கேன். அதனால் மற்ற எல்லா கோவில்கள்லேயும் ஒன்றுனா இங்கே அவர் பலவாக வச்சுப்பார். அதனால் திருவேங்கடமுடியார் என்ன பண்ணுறார்,
நீங்கள்லாம் ஒரு சூரிய பிரபையில் மட்டும்தானே வீதி உலாவரேள். நான் இன்றைக்கு ஒரே நாளில் 7 வாகனங்களில் வீதி உலா வருகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் இங்கே சொல்கிறார். 7 வாகனங்களா? ஆமாம். இன்றைக்கு காலையிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி சந்திரோதயம் பர்யந்தம் கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் பெருமாள் மாறி 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 7 வாகனங்களில் திருவீதி உலா வருவார். காலையில் இத்தனை நேரம் முடிஞ்சிருக்கும். காலையில் சூரிய பிரபை வாகனம் 5:30 மணிக்கே பெருமாள் சூரிய பிரபை வாகனத்தில் வந்துடுவார். 5:30லேருந்து 8 வரைக்கும் சூரிய பிரபை, 9லேருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனம், 11லேருந்து 12 வரைக்கும் கருட வாகனம், 1லேருந்து 2 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகனம், 4லேருந்து 5 மணி வரைக்கும் கல்பக விருட்ச வாகனம், 6லேருந்து 7 மணி வரைக்கும் சாயங்காலம் சர்வபூபால வாகனம், 8லேருந்து 9 மணி வரைக்கும் சந்திரபிரப வாகனம் ராத்திரி. பார்த்துக்கோங்க, வரிசையாக சூரியப்பிரபை, சின்னசேஷம், கருடன், ஹனுமந்தன், கற்பக விருட்சம், சர்வபூபாலம், சந்திரபிரபை, இந்த மாதிரி 7 வாகனங்களில் வரிசையாக பெருமாள் திருவீதி உலா வருவார். இதுக்கு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. ஏதோ 1500களில் ஏதோ சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் காணப்படுறதா சொல்கிறா. அது எந்த அளவுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் எதுக்கு இப்படி வரார் அப்படிங்கிறத விட திருமலைக்கும் 7க்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த லோகங்கள் மேல் 7 லோகங்கள், கீழ் 7 லோகங்கள் தான் சொல்கிறோம். அத்தள, வித்தள, சுத்தள, ரசாத்தள, தலாத்தள, மகாத்தள, பாதாளன்னு சொல்லி கீழ் 7 லோகங்கள், பூஹு, போக, சுவக, மக, ஜனக, தபக, சத்தியம் சொல்லி மேல் 7 லோகங்கள், 7 14 லோகங்களில் இந்த பூலோகம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பூலோகத்துக்கு வைகுண்டமாக இருப்பது திருமலை. அந்த திருமலையில் பார்த்தேன்னா 7 மலைகள், சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, அந்த மாதிரி 7 மலைகள் திருமலைக்கு. 7 சிகரங்களும் கூடிய மலை தான் திருமலை. அந்த 7 மலைகளுமே ஆதிசேஷனுடைய பனாமண்டலங்களாக இருக்கிறதா வெங்கடாச்சல மகாத்மியம் சொல்கிறது. அதனால் பெருமாள் அந்த 7 மலைக்கு மேலே வாசம் பண்ணுறதுனால பெருமாளுக்கு இன்னைக்கு 7 வாகனங்களில் திருவீதி உலா. சரி சுவாமி, இந்த 7 பார்த்தா எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, நாம் முன் 7 பிறவிகளில் செய்திருக்கும் அத்தனை பாவங்களும் தீரும். ஃபஸ்ட்டு அதான். இன்றைக்கு முக்கியமாக ஒன்று பண்ணுவா, அதாவது எருக்க இலை ஸ்நானம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவா. எருக்க இலை, அதே மாதிரி மஞ்சப்பொடி, அக்ஷதை, அருகம்புல் எல்லாம் வச்சு ஸ்நானம் பண்ணுவா. ரொம்ப விசேஷம். அதுக்கு என்ன பலனோ அது அத்தனை பலனும் இன்றைக்கு திருமலையில் சப்த வாகனங்களையும் பார்த்தா உண்டு. அதை விட ஜாஸ்தியான பலனே என்னென்னா, முன் 7 பிறவிகளில் செஞ்ச அத்தனை பாவங்களும் தீரும். ஃபஸ்ட்டு. 2வது, வேறு 7 பாவங்கள் தீரும். அது என்ன சுவாமி வேறு 7 பாவங்கள் அப்படின்னா, நாம் இதுவரைக்கும் முன்னால் செஞ்ச பாவங்கள், இந்த பிறவியில் முன்னால் செஞ்ச பாவங்கள் 2, இனி பண்ண போகும் பாவங்களும் அதில் சேர்ந்து வரும். அதாவது பண்ண போகணும் பாகங்கள்னா என்னென்னா, இந்த உடலாலையும் 1, இந்த மனசால 2, இந்த வாயால் 3. அதாவது நம்ம மனசால் அடுத்த வாழை கெட்டது நினச்சி பாவம் பண்ணிக்கிறோம், இந்த உடலால் யாரையோ துன்புறுத்தி பாவம் பண்ணுறோம், அதே போல் இந்த வாயால் கெட்டதை சொல்லக்கூடாத சொல்லி பாவம் பண்ணுறோம். ஸோ இந்த 3 விதமான பாவங்கள். அதை தவிர நாம் தெரிந்து பண்ண பாவங்கள், தெரியாமல் பண்ண பாவங்கள், பண்ணுகிற பாவங்கள், எல்லா பாவங்களும் பஸ்பமாக போயிடுமாம் இந்த 7 வாகனங்கள். அதுவும் குறிப்பாக காலையில் சூரிய பிரபை வாகனத்தில் பார்க்கறது, அந்த சூரியன்லேன்னு அந்த கிரணங்கள் இருக்குது தெரியுமா, பெருமாளுக்கு நடுவில் ஜம்முன்னு அழகான வைரமுடி தரிச்சுண்டு ரொம்ப திவ்யமாக சேவை சாதிப்பார். இன்றைக்கி பாருங்கோ, 7 விதமான கிரீடங்கள் அணிஞ்சுப்பார் பெருமாள். இன்னைக்கு ஒவ்வொரு வாகனத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரீடம் இருக்கும் பெருமாளுக்கு. ஒவ்வொரு ஆபரணங்கள் மாற்றுவா, மாலை மாற்றிருப்பா. ரொம்ப அலங்காரம்லாம் மாற்ற மாட்டா. ஆனால்
7 கிரீடங்கள் மாற்றுவா, 7 மாலைகள் மாற்றுவா. அதில் செக்கச்சவேன்னு காலையில் மாலை போட்டுண்டு அந்த அழகான தங்க சூரிய பிரபையில் பெருமாள் திருவீதி உலாவலார்னு வச்சுக்கோங்க. அந்த சூரிய கிரணங்களோட ஒளியில் ஒரு திவளை நம்ம மேலே பட்டுருத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அத்தனை பாபங்களும் பஸ்மமாக போயிடும். அப்புறம் என்ன, பெருமாள் வைர அபயஹஸ்தம் வச்சுன்னு இருக்கார், வைர வரதவஸ்தம். தானம் கொடுத்து இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டே இருக்கார். அவரோட அருளை நாமும் வாங்கிட்டே இருக்கலாம். அழகான இந்த ரதசப்தமி நாளில் நீங்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஒரு சேனல் நடத்துறது, SVBCன்னு சொல்லி டிடிடின்னு சொல்லி ஒரு சேனல் நடத்துறது. அதில் நீங்கள் லைவ் பார்க்கலாம். இன்றைக்கி நாள் பூரா ஒரு சுப நாளாக போகும். என்னென்னமோலாம் பார்க்குறோம். நீங்கள் ஒரு மணி நேரம் கேப்பில் பார்த்தேன்னா பெருமாள் ஒவ்வொரு வாகனத்துலேயும் வீதி உலா வரதை அழகாக லைவ் காட்டுறான். அதை பாருங்கோ, கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. ஆயுஸில் ஒரு தடவையாவது ரதசப்தமியை போய் திருமலையிலேயே இருந்து சேவிக்கணும்னு, அதற்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி இன்றைக்கு முடிச்சுப்போம். மேலும் நாளை சந்திப்போம்.